நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். அப்போ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது நாங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வந்தோம். தமிழ்நாட்டில் நாட்டு மாடுங்கன்றது ஒரு 6 வகை இப்போ இருக்கு. இந்தியாவில் 137 இருந்தது. அதில் இப்போ வெறும் 32 தான் இந்தியா முழுக்க இருக்கு. தமிழ்நாட்டில் வெறும் 6 ரகம் தான் இப்போ இருக்கு. கார்த்திகேயன் சிவசேனாதிபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காங்கயம் காளைகளை பாதுகாத்து வச்சு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லி எனக்கு தெரிய வந்தது. ஸோ அவர் சொல்லும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம், அப்புறம் தருமபுரி மாவட்டம், சேலம், ஒசூர் இந்த பகுதியுடைய மாடு ஆலம்பாடி அப்படின்ற ஒரு இனம். அது இப்போ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அது கேள்விப்பட்ட உடனே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ, நம்ம மாவட்டத்துடைய மாடு இல்லவே இல்லையா. அப்புறமா அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தோம். ஸோ படிக்க ஆரம்பித்ததில் இப்போ எங்கள் மாவட்டத்தில் பரவலாக இருக்கிற மாடுங்களுடைய பேர் கில்லாரி. அதுவும் நாட்டு மாடு தான், கில்லாரி அப்படின்னு சொல்லி ஒரு மாடு. ஸோ அமிர்த் மஹால் அப்படின்ற அதோடைய பூர்வீக காலத்துடைய பேர். ஸோ அப்போ நம்மளுடைய ஆலம்பாடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி போக ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தேடி போகும்போது அப்போது அந்த இன மாடு ஒகேனக்கல் பக்கத்தில் கிராமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, ஸோ போன வியாழக்கிழமை அங்கே கிளம்பணும். நானும் அந்த குழுவில் இன்னொரு நண்பரும் கிளம்பணும், என்னுடைய நண்பன். ஸோ போகும்போது இங்கேருந்து நாங்கள் போகும்போது ஒரே சந்தோஷமாக போனோம். ஸோ நம்ம மாவட்டத்துடைய மாடு நம்ம மாவட்டத்துக்கு திருப்பி நாங்கள் போனது என்ன ஐடியாவில்னா, ஸோ ஒரு 2 கண்ணுக்குட்டி அந்த ஆலம்பாடி ஜாதியில் ஒரு ஆண் கண்ணுக்குட்டியும் பெண் கண்ணுக்குட்டியும் காளை மாடும் பொட்டை மாடும் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த இனத்தை விருத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஸோ போனதுக்கப்புறமா இந்த மலை ஓரத்தில் சின்ன சின்ன கொட்டாய் மாதிரி போட்டுட்டு அந்த ஜனங்க அந்த மாடு மேய்க்கிறவங்க நம்மள மாதிரி ஒரு மாடு 2 மாடு அப்படி கட்டி வச்சு மேய்க்கல, பட்டி பட்டியாக மேய்க்கிறாங்க. அடைச்சி வச்சு பட்டி பட்டியாக மேய்க்கிறாங்க. ஸோ போய் மாட்டை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த மாட்டுங்களுக்கு புல்லே இல்லை. அந்த மாடுங்களுக்கும் அந்த மாட்டை மேய்க்கிற அந்த ஜனங்களுக்குமே சாப்பாடு இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு வறட்சி அந்த பகுதியில், ஆலம்பாடி அப்படின்ற ஒரு பகுதியில். அந்த பகுதி பேரும் ஆலம்பாடி தான். ஸோ அவ்வளோ ஒரு வறட்சி அந்த பகுதியில். ஸோ அந்த ஜனங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த மாடு ஒவ்வொரு நாளும் 3 மாடு 2 மாடு செத்துக்கிட்டு இருக்குது. அப்படியே கீழே விழுந்து சாகுது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த விஷயத்தை பார்க்கும்போது. ஸோ அப்போ அந்த ஜனங்க அழுகுறாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. அங்கே ஒரு புல்லு கூட இல்லை. ஸோ மரத்து அந்த பக்கத்துலேயே அது புல்லும் காடு, அதெல்லாம் காடு. அந்த காட்டில் அந்த இலை காஞ்சி போயிருக்கு மரம்லாம். அந்த காஞ்ச மரத்துலேருந்து விழுற இலைய நக்கி சாப்பிட்டுட்டு தான் இந்த மாடு உயிரோடு இருக்கிற மீதிய மாடுங்களும். ஒரு காலத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாடு அந்த பகுதியில் பட்டி பட்டியாக வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 500 மாடு 600 மாடுக்கு உள்ளே தான் இருக்குது அந்த இடத்துல. அதுவும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு 50 மாடு 20 மாடு அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ஜனங்களை சந்திச்சதும் ரொம்ப கஷ்டமாயிட்டது. ரொம்ப கஷ்டமாயிட்டது. என் கண்ணு முன்னாடியே ஒரு மாடு டபக்குன்னு கீழே விழுது. டபக்குன்னு கீழே விழுந்து எந்திரிச்சு நிற்க முடியல. அதனால ரொம்ப கஷ்டப்படுது. அது அப்படி எழும்போது இந்த வயிற்றுல அதோடைய குட்டி இருக்கு. அந்த குட்டி முட்டுறது என் கண்ணார பார்த்து என்னால் முடியவே இல்லை. அவ்வளோ கஷ்டமா இருக்கு அதை பார்க்கும்போது. அப்போ நினச்சேன், நம்ம நினச்ச பிளானில் அதை பண்ணிட்டு போனோம்னா உண்மையிலேயே இது கரெக்ட், இது ஒரு நேர்மையான விஷயம் கிடையாது. ஸோ நம்ம அதை தாண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அது இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு உள்ள காட்டுக்குள்ளே மாடு மேய்க்க அலோடு கிடையாது. வன அலுவலர்கள் ரொம்ப அடிக்கிறானுங்க. ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் கிழிஞ்சிருந்தது, கை கால் அங்கங்கே. அவங்க அடிக்கும்போது தப்பிச்சு ஓடி முள்ளுக்குள்ளே பூந்து அந்த முள்ளு கிழிச்சது அவ்வளோ மோசமாக அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தயவுசெய்து ஜல்லிக்கட்டு அந்த போராட்டத்தோட இது முடிஞ்சிடல அப்படின்னு இல்லாமல், ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த மாடுகளை காப்பாற்றி ஆகணும். என்ன பண்ணலாம்னா, எல்லாருமே இப்போ நாட்டு மாடு ஒவ்வொரு மாடு எல்லாருமே வளர்க்கணும்னு சொல்லி எல்லாருமே ஆசை வந்திருக்கோம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா, எல்லாருமே அந்த கீழே விழுந்துருது இல்லைங்களா, அந்த மாட்டை 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க கறிக்கடைக்காரங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த கறிக்கடைக்காரங்க டெய்லியும் காலையில் இந்த பட்டிகளில் போயிட்டு ஒவ்வொரு பட்டியிலேருந்து 3 மாடு 4 மாடு 5000 ரூபாய்க்கு 4 மாடு 10,000 ரூபாய்க்கு இப்படி அப்படியே ரேண்டமாக பிக் பண்ணி காசு கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா
இவங்களுக்கும் வேற வழி இல்லை. அவங்க கண்ணு முன்னாடி விழுந்து சாவறதை இவங்களாலையும் பார்க்க முடியல. மாடு வளர்க்குறவனால எப்படியோ போட்டு என் கண் மரவா ஏதாவது ஆயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நாங்களும் இந்த டீம் ஒரு 7 மாடு வாங்கியிருக்கோம். ஆலம்பாடியில ஒரு காளை, அப்புறம் ஒரு பொட்டை மாடு கண்ணோட இருக்கு. பர்கூர் மலை மாட்டுலயும் ஒரு காளை, ஒரு பொட்டை மாட்டு கண்ணோட இருக்கு. அப்புறமா இன்னொரு மாடு வாங்கியிருக்கோம். 7 மாடு வாங்கினோம். ஸோ ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஒரு மாடு 5000 ரூபாய்னா அவங்களுக்கு அதிகமான ரேட்டா இருக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு. ஸோ தயவு செய்து எல்லாருமே, உங்களுக்கு இடம் தெரியலன்னா எனக்கு கால் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் இதுக்கு கீழே கொடுக்குறேன். எல்லாருமே வந்து எந்த கட்டத்துல இருக்கோம்னா, அந்த மாடுகளுடைய அழிவுல இருந்து அடுத்த 2 மாசம் இன்னும் மழை இல்லை. அடுத்த 2 மாசத்துக்குள்ள நான் கரெக்டா சொல்றேன், அந்த பட்டி எதுவுமே இருக்காது. நான் ஏற்கனவே அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருந்தேன் அங்க இருக்கிற பட்டிக்காரங்களுக்கு. நேத்து ஒருத்தர் கால் பண்ணி 20 மாடு இருக்கு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னாரு. இன்னைக்கு இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த 13 மாடு இருக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. இன்னொருத்தர் கால் பண்ணி 6 மாடு இருக்கு எடுத்துட்டு போயிடுங்கன்றாங்க. ஸோ அவங்களால பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ இவ்வளவு மாடு வாங்குறதுக்கு யார்கிட்டயும் பணம் இல்லை. ஸோ அது இல்லாமல் வளர்க்குறதுக்கும் இந்த குழுவில் 2 பேர் தான் இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க 2 பேர்னால 4 மாடு தான் 7 மாடு தான் வளர்க்க முடியுது. ஏன்னா ரொம்ப தண்ணி கட்டுறது இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால நிறைய வேலை இருக்கு. தயவுசெய்து மாடு வளர்க்கணும்னு நினைக்கிற எல்லாருமே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஸோ எல்லாருக்குமே உங்களால மாடு வளர்க்க முடியலன்னா உங்களால முடிஞ்ச பணத்தை அனுப்புங்க. இல்லைன்னா நீங்க நேரில் வாங்க. நேரில் வந்து மாடு வாங்கி வளர்க்குறவங்களுக்கு, நிலம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். திருப்பியும் இந்த 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 பஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் அந்த மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது 2 மாடு 3 மாடு நம்ம வளர்த்து திருப்பியும் குட்டி போட்டதுல அவங்களுக்கு 2 மாடு 3 மாடு கொடுத்தோம்னா உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம காப்பாத்தின மாதிரி இருக்கும். வெட்டுக்கு போயிட்டு அவங்க அந்த வியாபாரிகளே சொல்றாங்க, ஒரு மிஷின் மாதிரி இருக்குதான் கேரளாவில். ஸோ அந்த மிஷினுக்குள்ள மாடு ஓடி போய் நின்ன உடனே லாக் பண்ணி வெட்டி ஸ்ட்ரைட்டா எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய நாட்டு மாடு. ஸோ விட்டோம்னா நம்மளுடைய இனம் அழிஞ்சிரும். ஸோ எங்களால முடிஞ்சது என்னன்னா, இந்த வாங்கியிருக்கோம், எல்லாருக்குமே விஷயத்த தெரிவிச்சிருக்கோம். தயவு செய்து நாங்க வர வேலைக்கிழமை போறோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வர வேலைக்கிழமை போறோம். சனிக்கிழமை அங்க சண்டை. அதுக்கு முன்னாடி என்னென்ன எது வாங்க முடியும்னு பார்த்து கொஞ்சம் பேர்கிட்ட பேசியிருக்கோம். அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட்டு போய் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். தயவு செய்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இதை எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கிற யார் உங்களுக்கு தெரியுமோ, இல்ல தர்மபுரி, சேலம் இந்த மாவட்டத்துல இருக்கிற எல்லாருக்குமே, ஏன்னா அந்த மாடை வந்து வாங்கி ரொம்ப தூரத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு அதனுடைய உடம்புல ஸ்ட்ரென்த் கிடையாது. உண்மையிலேயே நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட நாட்டு பீட்டான்னு கத்துனதோட நம்மளுடைய போராட்டம் முடிஞ்சிடறது கிடையாது. ஸோ இந்த நாட்டு இனத்தை பாதுகாக்கணும்னா அதுக்கான முயற்சியை நம்ம செயல்பாடுகள்ல இறங்கணும். இப்ப கூட விட்டோம்னா இந்த மாதிரி தான் பல இனம் அழிஞ்சிருச்சு. ஸோ அங்க வந்து நான் வாங்கினது 2 இனம், இன்னும் பல இனம் அவங்களுடைய இதுல இருக்க. அந்த இனத்து பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல. எல்லாருமே வாங்க. ரொம்ப கம்மி பணத்துக்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச 50 மாடு வியாபாரத்துக்கு இருக்கு. ஸோ வெட்டுக்கு போகாம புடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த 50 மாடை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும், இதை வளர்க்கறதுக்கும் ஆள் வேணும். தயவு செய்து உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், வந்து வாங்கிட்டாங்க. வளர்க்குறவங்களும் முன்வாங்க, வளர்க்குறவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை எடுத்துட்டு போறதுக்கு உதவி செய்யுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.